ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் வந்துட்டேன். இன்றைக்கி நாள் ரொம்ப ஒரு நார்மலான டேவாக தான் போச்சு. இன்றைக்கி இந்த மோட்டோ விளாக் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, மோட்டோ விளாக் வந்து ஒரு சேஃபான விஷயமா இல்லையா அப்படின்ட்டு பேசலான்னு இருக்கிறேங்க. ஏன்னா இப்போ தான் ஒரு ஆண்டி போனாங்க, வாங்கம்மா வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா, அந்த கதையாகிடுச்சுங்க. ஏன்னா அவங்க வந்து பின்னாடி வந்து பைக்கில் போலீஸ்னு எழுதிருந்தது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வண்டி தான், நம்ம ஆக்டிவா கொண்டு வந்து உள்ளே வந்து விடுறாங்க. அவங்ககிட்ட போய்ட்டு நம்ம ரூல்ஸும் பேச முடியாது இல்லைங்களா, வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒருத்தர மாதிரி வந்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஏங்கில் பார்த்தோம்னா மோட்டோ விளாக் பண்ணுறது வந்து சேஃபான விஷயமாக தான் தோணுங்க. ஏன்னா நம்மகிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கணும், மேலே தப்பு இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு. இன்னொரு இதில் பார்த்தோம்னா மோட்டோ விளாக் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் வரவங்க பார்க்க விட்டால் அவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகும். ரெண்டு ஆங்கிலும் பார்க்க வேண்டியதாக இருக்குதுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம கேரளா சைடில் மோட்டோ விளாக் வந்து பேன் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, விளாக் பண்ணுறதுனால வந்து கான்சன்ட்ரேஷன்லாம் மிஸ் ஆகுதுன்னு கேட்டால் இல்லைங்க. ஏன்னா நம்ம பெருசாக ஒன்று நம்ம ஆக்டிவாக கையை சுற்றி காலஸ்லாம் ஒன்றும் பண்ண போகிறது இல்லைங்களா, நம்ம சும்மா பேச மட்டும் தான் போகிறோம். ஆனால் அது ரொம்ப ஒரு மாதிரி விளாக் பண்ணுறதுலே கான்சன்ட்ரேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது வந்து ஒரு ப்ரூஃப்காக கூட யூஸ் பண்ணலாங்க, அதனால பார்க்குறேன். மற்றபடி பார்த்தோம்னா மோட்டோ விளாக் பெஸ்ட்டுங்க. ஆக்சுவலாக மோட்டோ விளாக்லாம் கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. எனக்கு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு காரில் எப்படி கேஸ் வச்சு நம்ம சேஃப்டி யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இது எப்போது யூஸ் ஆகுங்க. எப்போவுமே ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது நடக்க போகிறது தான். பட் இருந்தாலும் நம்ம ஆப்போசிட்டில் வரவங்க வந்து என்ன மைண்ட் செட்டில் வராங்கன்னு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுதான் ஒரு கரெக்டான விஷயம். ஸோ அவ்வளோதாங்க. மோட்டோ விளாக்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தான். ஏன்னா மோட்டோ விளாக்னால நிறைய பேர் பெரிய பெரிய இடத்துக்குலாம் போயிருக்காங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்தது வந்து இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியலைங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த சைடு எங்கே ஒரு நர்சரி ஒன்று இருக்குது. எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இந்த நர்சரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வீட்டிலேயே வந்து நிறையா செடிங்களாம் வச்சு வளர்த்துறது, அந்த கார்டனிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசைங்க. அந்த சைடு தான் இங்கே ஒரு ரெண்டு இது பார்த்துருக்கேன். ஒன்று தாண்டி வந்துட்டோம், இன்னும் வந்து அந்த சைடு இருக்குங்க. அந்த நர்சரி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வந்து அப்படியே போவாங்க, வாழ்க்கை அப்படியே போகுது. நம்மளாம் பெருசாக எதுவும் இது பண்ணிக்காமல் நம்மளும் அப்படியே போயிட்டு இருக்காங்க. இப்போ தாங்க லைஃப்பில் அப்படியே கொஞ்சம் அப்படியே இந்த ஒரு கஷ்டம்லாம் இப்போ தான் எனக்கே தெரியுது. பரவாயில்ல, பார்த்துக்கலாம், நம்ம பக்கத்தில் கஷ்டமா அப்படியே போயிட்டே வேண்டியதாங்க. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, அங்கே இருக்கு பாருங்க இந்த ஒரு கடை. இந்த கடையில் வந்து ரொம்ப நாளாக வாழைப்பழம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஒரு டைம் வந்து இந்த மோரிஸ் பழம் தெரியுங்களா, அந்த மோரிஸ் பழம் வந்து எங்கே தேடியுமே கிடைக்கல. அது மாதிரியே இருக்குது, அந்த பழம் இல்லைங்க, அது வேறு வெரைட்டி அந்த மாதிரி இருந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டு 2 பேர் சேர்ந்துட்டு சுற்றுறோம் நிறைய இடத்துல சுற்றிட்டாங்க. மோரிஸ் பழம் இருக்குது, ஆனால் அது பச்சையாக இருக்குது, சாப்பிட முடியாத கண்டிஷன். அப்படியே சுற்றி கடைசியில் கேரளாவே போய் சேர்ந்துட்டாங்க. அங்கே போய் ஒரு வில்லேஜுங்க, அந்த மாதிரி ஒரு செட்டப்பு. அங்கே ஒரு சின்ன கடை, அங்கே நான் கேட்ட அந்த ஒரு வாழைப்பழம் இருந்தது. அங்கே போய் அந்த ஒரு வாழைப்பழத்துக்காக அவ்வளோ தூரம் போயிட்டு சாப்பிட்டு வந்தேங்க. அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாதிரிங்க. நல்லா போகுதுங்க. இப்போ இதை பார்த்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்க வேணாம். ஏன்னா இது வந்து நான் ஃபுல்லாக ஒரு டெவலப்பான ஒரு வாகர் கிடையாது. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீ கொஞ்சம் அப்படியே ஒரு இது வந்துருங்க. நயாரா எனக்கு அந்த பங்கில் வந்து எனக்கு தெரிஞ்ச குவாலிட்டி வந்து நல்லா இருக்குதுங்க. நயாரா பெட்ரோல் பங்க் வந்து இது அடிக்கடி நாங்கள் போடுறது இல்லை. பட் இருந்தாலும் மற்ற பெட்ரோல் கூட கம்பேர் பண்ணும்போது அந்த பெட்ரோல் வந்து கொஞ்சம் மைலேஜ் அதிகமாக கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருங்க. செக் பண்ணி பார்க்கல, இருந்தாலும் அது கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க. இந்த சைடு தான் இங்கே பார்த்துருக்காங்க சரியா, கொஞ்சம் தாண்டி வந்துட்டோம். ஆமாங்க, தாண்டி வந்துட்டோம். சரி பரவாயில்ல, நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். இதுதாங்க கொச்சி. பார்க்குற 10 பேருக்கு கண்டிப்பாக தெரியும் கொச்சின் ரோடு பைபாஸ். அப்புறம் அவ்வளோதாங்க இந்த குப்பமேடு. இது வந்து நான் டெய்லியும் வந்துட்டு வர ரோடாக இருக்குதுங்க. அதனால் எனக்கு பெருசாக எதுவும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. டெய்லியும் காலையில் வரும்போது ஒரு ட்ரெயினை பார்ப்பேன், மதியானம் வரும்போதும் அங்கே ஒரு ட்ரெயினை பார்ப்பேன். அது வந்து ஒரு நல்ல அது வந்து நல்லா இருக்குதுங்க. ட்ரெயினை பார்த்துட்டே நம்ம ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு போகிறது வந்து நல்லா இருக்குது. அப்புறம் இது வந்து நான் சின்ன வயசில் ஒரு டைம் இந்த வழியாக வரும்போது இங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த டவர், அது வந்து ரேடியோ டவர்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அது கரெக்டாக தெரியல. எனக்கு தெரிஞ்சும் அது ரேடியோ டவராக தான் இருக்கணுங்க, வேறு எதுவும் இங்கே இருக்க வாய்ப்பில்லை. செல்ஃபோன் டவர் வேறு மாதிரி தான் இருக்கும், இது ரேடியோ டவர் தான். சின்ன வயசுலேருந்தே இது மேலே ஒரு ஆர்வம் வந்து இருந்துகிட்டே இருந்ததுங்க. ஆனால் இப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வமே இல்லை. இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் தெரியுங்க அதை பற்றி. ரேடியோ சிக்னல்ஸு அது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த நெட்டலைகள் குறுக்கலைகள் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குங்க. இப்போ என்னன்னா, எனக்கு வந்து விளாக் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையே எதனால் வந்துச்சு அப்படின்னு தெரியலைங்க. ஒரு அண்ணா இருக்கார், அவர் தான் வந்து அவ்வளோ எந்துவாக இருப்பாருங்க. பைக்னு சொல்லிட்டாவே அந்த லவ் வந்து இன்னுமே குறையாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அந்த அளவுக்குலாம் கிடையாது, பட் இருந்தாலும் வந்து எனக்கு பிடிக்குங்க. அவ்வளோதான், பெருசாக காமிச்சிக்க மாட்டேன். எனக்கும் பைக்னா பிடிக்கும், பைக் ட்ராவல்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு லவ் இருக்குன்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தாங்க. எனக்கு எதுவுமே பிடிக்கலைங்க. அதுதான் நீங்கள் பிடிக்கலைங்கிறத விட அவ்வளோ பிடிச்ச விஷயம் எதுவும் எனக்கு கண்ணுக்கு தெரியலைங்க. ஸ்கூல் படிக்கும்போது வந்து இந்த விளையாட்டில் வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தேங்க. வாலிபால், ஃபுட்பால், கிரிக்கெட் பிடிக்காது, அது பார்த்துக்கேன். ஃபுட்பால் தான் நல்லா விளையாடிட்டு இருந்தேன். அதில் இருந்த ஆர்வம் வந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்து எதுலையுமே வரலைங்க. அதுதான் உண்மை. அப்புறம் வந்து ஹெல்மெட் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே நான் தனித்தனி ஒரு டாப்பிக்காக பேசணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கேன். இருந்தாலும் பேசலாம். ஹெல்மெட் வந்து ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஹெல்மெட் வந்து என் உயிரை ஒரு தடவை காப்பாற்றணும் ஒரு விஷயம். அதனால தான் நான் எங்கே வண்டி எடுத்தாலும், எங்கே ஒரு சின்ன இடத்துக்கு போகணும்னாலும் வண்டி எடுத்தால் ஹெல்மெட் எடுத்து போட்டுருங்க. அது வந்து நமக்கு ஒரு சேஃப்டி என்ஷூர் பண்ணுற ஒரு விஷயம். அதனால் ஹெல்மெட்டை மட்டும் மறக்கவே மாட்டேன். அந்த மாதிரி நல்லா அப்படி போயிட்டு இருக்கேங்க. திடீர்னு இந்த சைடு ஒரு காரணம் அந்த சைடு ஒரு காரணம் நடுவில் அந்த வயர் தொகை இருந்துச்சு. அந்த சின்ன வயராக இருந்ததுனால கணக்கு தெரியலைங்க. கரெக்டாக நான் ஒரு 30-40 அவ்வளோ வந்து ரொம்ப ஸ்லோ வந்துட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து கழுத்தில் மாட்டிச்சு. கழுத்தில் மாட்டி கரெக்டாக அடுத்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சுங்க. பெருசாக எதுவும் டேமேஜ் ஆகல, உள்ளிருக்க சரதா வெளியில் வந்துச்சு கழுத்தில். அப்புறம் அது ரொம்ப நாளாக தழும்பு அப்படியே இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ரெடி ஆயிடுச்சுங்க.
அப்போ இருந்தே அந்த ஹெல்மெட் நான் இன்னும் மறக்காம வச்சிருக்கேன், ஒயிட் கலர் ஹெல்மெட். அப்போ இருந்தே எனக்கு வந்து அந்த ஒரு ஹெல்மெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது அப்படின்ட்டு ஒரு இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சுங்க. மற்றபடி ஸ்பீடெலாம் அதிகமாக போக மாட்டேன். நம்மளே ஒரு வீடியோ வந்து ஸ்பீட் டெஸ்ட்னு சொல்லிட்டு 80 90 அதுதான் வந்து நம்மளுக்கு டாப் ஸ்பீட்னு சொல்லி போட்டிருப்போம். இது எல்லாம் இருக்கிறதாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு வந்து முக்கியம் தான். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பைக்கு கார்னு ட்ராவல் பண்ணுறது ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு சீக்கிரமாக கம்ஃபர்டபுளாக போகிறதுக்காக தான். அதனால் வந்து ஸ்பீடு வந்து முக்கியம் தான். ஏன்னா இதில் 20-30 ஓட்டி போகிறது நடந்து போயிடலாம், சைக்கிள் போயிடலாம். எதுக்குன்னா ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக போகிறதுக்காக தான் இந்த இது. இருந்தாலும் நம்ம சேஃப்டியாக போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சேஃப்டி தான் எல்லாத்த விட ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் சேஃப்டி தான். ஸோ சேஃப்டி முக்கியம். அது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும்லாம் கிடையாது, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த கடை வந்து நான் ஆடில் பார்த்துருக்கேங்க. பாரஸ் ரூஃபிங் அதை ஒன்று சொல்லுவாங்க. நம்ம ஊரில் எல்லா பிராண்டுமே இருக்குது, எல்லா பிராண்டோட மேனுஃபேக்சரிங் எல்லாமே நம்மளாம் அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. பார்க்கலாங்க, நம்மளும் ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகும். இதெல்லாம் வந்து நான் ஒரு பதிவு பண்ணி வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குதுங்க. ஸோ அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. போயிட்டு வரேன். அவ்வளோதாங்க, நாளைக்கு பார்ப்போம். பாய்.